ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதியமான் டீம். இந்த செஷனில் நம்ம நம்பர் சிஸ்டம் பேசிக் கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம நம்பர் சிஸ்டம்ஸில் நிறைய பேசிக் கான்செப்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இது அதனுடைய கண்டினியூஷனாக ஒரு சில மிஸ் பண்ண பேசிக் கான்செப்ட் மட்டும் நம்ம இதில் கவர் பண்ணிட்டோம்னா, இதுக்கப்புறம் நம்ம டாபிக்ஸ்குள்ளே போகும்போது, நம்பர் சீரியஸ் போகும்போதும் இல்லை வேறு டாபிக் நம்ம போகும்போதும் கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ரிமைனிங் கான்செப்ட் பார்க்கலாம். ஸோ ப்ரைம் நம்பர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா இயல் எண்கள் பார்த்துட்டோம், முழு எண்கள் பார்த்துட்டோம் இல்லையா? அந்த தொடர் எண்கள் பார்த்துருக்கோம். இரட்டைப்படை எண்களாக போகிறது, ஒற்றைப்படை எண்கள், ஸோ அவற்றின் கூடுதல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம ப்ரீவியஸ் செஷன்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போது பார்க்க போகிறது என்னென்னா, அதில் மிஸ் ஆன ப்ரைம் நம்பர்ஸ், அதாவது பகா எண்கள். பகா எண் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ நம்பர் அதர் தென் 1 இஸ் கால்ட் எ ப்ரைம் நம்பர் இஃப் இட் இஸ் டிவிசிபிள் ஒன்லி பை 1 அண்ட் இட் செல்ஃப். ஓகே, அதாவது ஒன்று மற்றும் அதே எண்ணை தவிர வேறு நேர் வகுத்திகள் இல்லாத ஒன்றை விட பெரிய இயல் எண் அப்படிங்கிறது தான் பகா எண் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது நம்பர் 1 அப்படிங்கிறது ப்ரைம் நம்பர் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு 1, 2, 3, 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதில் எது பகா எண் இல்லை அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்துச்சுன்னா, 1 பகா எண் இல்லை அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? இல்லை மிகச்சிறிய பகா எண் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1 அப்படிங்கிறத சூஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? பகா எண் அப்படிங்கிறதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எண் எப்படி இருக்குன்னா, 1 மற்றும் அதே எண்ணை தவிர வேறு நேர் வகுத்திகள் இல்லாத எண்ணாக இருக்கணும். சரிங்களா? இப்படி எடுத்துட்டிங்கன்னா இது 1ஆல் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். சரியா? ஸோ இங்கே என்னென்னா 1 மற்றும் அதே எண். ஸோ இங்கே கான்செப்டே இது ஒரு எண் மட்டும்தான் வருது. ஸோ 2 எண்களால் டிவைட் ஆகணும். எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 2 அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இது 1ஆலையும் டிவைட் ஆகும், அதே எண்ணால் 2ஆலையும் டிவைட் ஆகும். சரிங்களா? ஸோ வேறு எந்த எண்ணாலையுமே டிவைட் ஆகாது. ஆனால் 1 பொறுத்த வரைக்கும் 1 மட்டும்தான் வரும். ஸோ இதில் பகா எண்களில் சேராது. சரிங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போது ஸோ 1 விட பெரிய எண்கள் மட்டும்தான் பகா எண்ணாக இருக்கணும். 1 விட பெரிய இயல் எண்கள். ஸோ இயல் எண்கள் என்னென்னு தெரியும். ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதில் இருக்கிற 1 விட பெரிய எண்ணாகவும் இருக்கணும். அதே போல் 1ஆலையும் அதே எண்ணை தவிர வேறு எந்த எண்ணாலும் வகுப்படக்கூட இயலாமல் இருக்கக்கூடிய எண்களை தான் நம்ம ப்ரைம் நம்பர்ஸ் பகா எண் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போது 6 அப்படிங்கிறது பகா எண் அப்படின்னு கேட்டால், 6 அப்படிங்கிறதுக்கான காரணிகள் என்னென்ன இதுபோல் வகுப்படும் பார்த்தீங்கன்னா, 2ஆலையும் வகுப்படும், 3ஆல் வகுப்படும் இல்லையா? ஸோ 6ஆலையும் வகுப்படும், 1ஆலையும் வகுப்படும். ஸோ இது பகா எண் கிடையாது. சரிங்களா? ஏன்னா அந்த எண்ணை தவிர வேறு எந்த எண்ணாலும் அந்த எண்ணாலும் 1ஐ தவிர வேறு எந்த எண்ணாலும் வகுப்படக்கூடாது. சரிங்களா? ஸோ 51 அப்படிங்கிற ஒரு எண்ணம் எடுத்துக்கோங்க. ஸோ 51 அப்படிங்கிறது பகா எண்ணா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 51 அப்படிங்கிறது பகா எண்ணா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ ட்ரை பண்ணுங்கள். 51 அப்படிங்கிறது பகா எண் வருமா? ஸோ 51 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3ஆலையும் டிவைட் ஆகும், 17ஆலையும் டிவைட் ஆகும். சரிங்களா? அப்போது இந்த 51 தவிர மற்ற 2 எண்களால் டிவைட் ஆகிறது. அதனால் இதை நம்ம பகா எண் அப்படின்னு சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ பகா எண் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? 1 அப்படிங்கிறது பகா எண்ணில் சேராது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 1 அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ ப்ரைம் நம்பர். ஓகே, கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வரும். ஸோ இந்த டைப் நம்பர் சீரியஸ் ஃபஸ்ட்டு இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் பாருங்கள். 2, 3, 5, 7, 11, 13, 17, 19. ஸோ இதுதான் ப்ரைம் நம்பருக்கான தொடர்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 9 6 மிஸ் ஆகுது, 9 மிஸ் ஆகுது, 6 அண்ட் 9 எல்லாமே டிவைட் ஆகும் வேறு எண்ணால், அதனால் அதெல்லாம் ப்ரைம் நம்பரில் வராது. ஸோ இந்த தொடர் எண் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் சீரியஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது அதனுடைய அடுத்த என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்ம இந்த எண்கள் ப்ரைம் நம்பர்ஸ் பற்றி தெரிஞ்சிருந்தோம்னா அங்கே வந்து நம்ம ஈஸியாக அந்த மாதிரி ஒரு தொடர் கேட்டிருக்காங்கன்னா நம்ம அதை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற நம்பர் சீரியஸில் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணி நம்ம நம்பர் சீரியஸோட மிஸ்ஸிங் நம்பராக இருக்கட்டும், தொடரோட அடுத்த எண் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம ப்ரைம் நம்பர்ஸ்னால் எப்படி இருக்கணும், அந்த நம்பர் தொடர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ அதுதான் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கலப்பெண்கள் காம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னா ஸோ a number other than 1 which is not a prime number, okay, is called a composite number. அதாவது 1 மற்றும் அதே எண்ணை தவிர வேறு வகுத்திகள் கொண்ட பிற இயல் எண்கள், ஓகே, கலப்பெண்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 1 இல்லாமல் கலப்பெண்கள்லேயும் 1 சேர்த்த மாட்டோம், ப்ரைம் நம்பர்லேயும் 1 சேர்த்த மாட்டோம். ஸோ இங்கேயும் 1 வராது, ப்ரைம் நம்பர்ஸ்லேயும் 1 அப்படிங்கிறத நம்ம சேர்த்திக்க மாட்டோம். சரிங்களா? ஸோ ப்ரைம் நம்பர்ஸை தவிர இருக்கக்கூடிய எண்கள், அதாவது ப்ரைம் நம்பர்ஸை தவிர இருக்கக்கூடிய ஒன்றை தவிரவும் ப்ரைம் நம்பர் அதாவது பகா எண்களை தவிரவும் இருக்கக்கூடிய மற்ற இயல் எண்களை தான் நம்ம கலப்பெண்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே ஒன்றும் இல்லை பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸில் இருக்கிற 2 3 5 7 11 எதுவுமே இல்லை. ஸோ 4 6 8 9 12 14 இந்த மாதிரி இருக்கக்கூடிய எண்களை தான் நம்ம வந்து கலப்பெண்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் பகா எண்களும் கலப்பெண்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டுலேயுமே 1 அப்படிங்கிறது ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ மிகச்சிறிய பகா எண் அப்படின்னு கீழ்கண்டவற்றில் மிகச்சிறிய பகா எண் அப்படின்னு கொடுத்துட்டு 1 2 3 5 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா 1 சூஸ் பண்ணினா கண்டிப்பாக தப்பாகும். ஸோ கலப்பெண்கள் அப்படிங்கிறதுலையும் 1 வராது. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? கலப்பெண்களில் ப்ரைம் நம்பரும் சேராது, 1ம் சேராது. மற்ற எல்லா இயல் எண்களுமே கலப்பெண்கள் தான். சரிங்களா? பகா எண்களை தவிர்த்து பகா எண்களை தவிர்த்துட்டிங்கனாவே போதும். ஸோ அதில் பகா எண்கள் தவிர 1ஐயும் தவிர வரக்கூடிய எல்லா எண்களுமே கலப்பெண்கள் தான். சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் ஸோ இந்த நம்பர் சிஸ்டத்தில் இருக்கிற பேசிக் கான்செப்ட் நம்பர்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஸோ அந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்பர் சீரியஸ்லாம் வரும், ஸோ அந்த நம்பர் சீரியஸ் கொஸ்டின்ஸை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற என்னென்ன மாதிரி டைப்பில் நம்பர் சீரியஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதும் அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.